1985க்கு முன்னாடி 300 வீடுகள் உள்ள ஒரு கிராமம் ஒண்ணு இருந்துச்சுன்னா சுமார் 50 வீடுகள்ல தான் சைக்கிள் இருக்கும். அப்ப எல்லாம் மோட்டார் பைக்குகளை பாக்குறதே ரொம்ப அரிதான விஷயம். அப்போ கிராமங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் ஸ்வேகாங்கிற வண்டியை வச்சிருப்பாங்க. ஹீரோ மெஜஸ்டிக் டிவிஎஸ் மொபட்டுகளுக்கு முந்தினதுதான் இந்த ஸ்வேகா. இந்த வண்டி மணிக்கு 20 அல்லது 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். இந்த காலத்துல கார் அல்லது பைக் வாங்குறதுக்கு கூட அவ்வளவு விசாரிக்கிறது கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்துல செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்குறதுக்கு கூட அவ்வளவு எச்சரிக்கையோடு விசாரிப்பாங்க. ராலி, ஹெர்குலஸ், அட்லாஸ், ஹீரோ போன்ற கம்பெனி தயாரிப்புகள் இருந்தாலும் கூட அந்த காலத்துல ராலி சைக்கிள் வச்சிருக்கவங்க தான் கெத்து. அடுத்ததா அதிக எடை ஏற்றிட்டு போனோம்னா ஹெர்குலஸ் சைக்கிள் வச்சிருப்பாங்க. ஆனா குறைந்த பட்ஜெட்காரர்கள் ஹீரோ அல்லது அட்லாஸ் சைக்கிள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே சைக்கிள்கள் பழுது பார்க்கிற கடையும் வாடகை சைக்கிள் கடையும் கண்டிப்பா இருக்கும். இதுல வாடகை சைக்கிள்கள்ல பெரும்பாலும் கேரியரும் இருக்காது. கேரியர் உள்ள சைக்கிள்களுக்கு கொஞ்சம் வாடகை அதிகம். சிறுவர்கள் சைக்கிள் பழக சின்ன சைஸ் சைக்கிள்களும் கிடைச்சது. அந்த காலகட்டத்துல விடுமுறை நாட்கள்ல இது மட்டும் தான் பொழுதுபோக்கு. இப்ப எல்லாம் கார்களையும் மோட்டார் பைக்குகளையும் சர்வீஸ்க்கு விட்டது மாதிரி அந்த காலகட்டத்துல சைக்கிள்களை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சர்வீஸ்க்கு சைக்கிள் பழுது பார்க்கிற கடையில கொண்டு விடுவாங்க. அத ஓவர் ஆயில் செய்வதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் சைக்கிள் ரிப்பேர் பாக்குறவங்க பல பேர் கண்ணுக்கு ஹீரோவா தான் தெரிஞ்சாங்க. இப்ப எல்லாம் கார்களுக்கு வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் செய்யறது மாதிரி அந்த காலகட்டத்துல சைக்கிள்களுக்கும் செய்வாங்க. அதுக்கு பேரு வீல் கோட்டம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 1979க்கு முன்னாடி சைக்கிள்களுக்கு பஞ்சாயத்து அல்லது நகராட்சியில கட்டாயம் கட்டணம் செலுத்தி லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு வட்ட வடிவ தகரத்துல முத்திரையிட்டு தருவாங்க. அத சைக்கிளோட முன்பக்கத்துல ஹேண்டில் பார்க்கு பக்கத்துல நிரந்தரமா இணைச்சு வச்சிருக்கணும். அது இல்லன்னா அபராதம் செலுத்த வேண்டியது வரும். அந்த காலகட்டத்தில் உள்ள சைக்கிள்கள்ல டைனமோவும் இருக்கும். இரவு நேரங்கள்ல சைக்கிள் ஓட்டும் போது டைனமோ இல்லன்னா காவல்துறையினர் பிடிச்சு அபராதம் விதிப்பாங்க. சைக்கிள்ல ஒருத்தர் மட்டும் தான் செல்ல அனுமதி இருந்தது. ஒருவேளை 2 பேர் போனா கூட அபராதம் தான். எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்போதான் 2 பேர் செல்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த லைசன்ஸ் சிஸ்டமும் ஒழிக்கப்பட்டது. அந்த சைக்கிள்களோட கைப்பிடிகளுக்கு பல நிறங்கள்ல கவர்கள் போட்டோம். 2 வீல்கள்லயும் தேங்காய் நார்களால செய்யப்பட்ட பலவித நிறங்கள்ல அலங்கார பொருட்களை வாங்கி கட்டி கெத்து காட்டுறதுதான் அந்த காலத்துல பெரும்பான்மையா இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல சின்ன பிள்ளைங்க சைக்கிள்களை வீட்டுக்குள்ள ஓட்டுறதோட சரி, ஒரு சில இடங்கள்ல அது கூட கிடையாது. சின்ன சைஸ் மோட்டார் பைக்குகளையும் கார்களையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்குள்ளேயே ஓட்ட வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சவங்க கொடுத்து வச்சவங்களா தான் இருக்கணும்.